நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதுக்கு எதிரில் உங்களுக்கு வந்து முரண்பாடான ஒரு கருத்து இருக்கு. முரண்பாடான கருத்தை நீங்க வைக்கணும். இப்போ நான் சொல்ற விஷயத்துல எது தப்பு, நீங்க சொல்ற விஷயத்துல எது தப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு நடுநிலையோ வந்து பார்க்கணும். பார்த்துட்டு ரெண்டுத்துலயும் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து 3 ஸ்டெப். ஒண்ணு, 2 பேருமே பண்ணணும்ல. ஆமா. தீசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து தீசிஸ், அது ஒரு கருத்து. ஆன்டி தீசிஸ், கருத்துக்கு எதிர்கருத்து. சிந்தசிஸ், 2 கருத்துக்களையும் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒன்றை உருவாக்குவது. ரைட்டா? இப்ப இதுல என்னன்னா இந்த சொல்லுங்க. இல்ல ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. எதுவா போயிட்டு இருக்கு இல்ல, பட் இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு கிடையாது. ஒரு தெரப்பி செஷன் மாதிரி. ஆமா, தெரப்பி இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு கிடையாது. அதனாலதான் சட்டுன்னு வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து எதை பார்த்துட்டாலும் உடனே அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுற அளவுக்கு போறதுக்கு காரணம், இது சரியா, இது கரெக்டா, இதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து இப்படி சொல்றானுங்களே, இதுக்கு வந்து மத்தவங்க இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அந்த பொறுமை கிடையாது.